உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. தியாகராஜா குமாரராஜா படங்கள் அடுத்தடுத்து எடுக்க வேண்டும் என யோசிப்பவர் இல்ல. ஒரு படம் எடுத்தாலே அது நீண்ட வருடங்களுக்கு நின்று பேச வேண்டும் என எண்ணத்திலே படங்களை இயக்கிட்டும் வராரு. சூப்பர் டீலக்ஸ் இவரது இயக்கத்துல புதிதா வந்த படம். விஜய் சேதுபதி, சமந்தா, பகத் பாசில், ரம்யா கிருஷ்ணன் என பெரிய நடிகர்கள் பட்டாலும் நடிச்சிருக்காங்க. இப்படத்துல போன் ஸ்டார் வேடத்துல ரம்யா கிருஷ்ணன் நடிச்சிருப்பாங்க. ஆனா இவருக்கு பதிலா முதல்ல நடிகை நதியா தான் நடிக்க இருந்தாங்களாம். பெண் சில காரணங்களால அவர் வெளியேற ரம்யா கிருஷ்ணன் நடிச்சிருக்காங்க. தற்போது இந்த படம் திரையரங்கில் வெற்றிகரமாகவும் ஓடிக்கொண்டிருக்கு. விஜய் சேதுபதியும் பலரும் பாராட்டி வலைத்தள பக்கத்துல பதிவிட்டும் வராங்க. நடிகர் கார்த்தி பொறுமையாக தரமான படங்களை தேர்ந்தெடுத்து நடிச்சிட்டும் வராரு. அவரது நடிப்புல கடைசியா தேவ் என்ற படமும் வெளியாகி இருந்தது. ஹாரிஸ் ஜெயராஜ் இசையமைக்க ரகுல் பிரீத் சிங் நாயகியாக நடித்த இப்படத்திற்கு கொஞ்சம் கலவையான விமர்சனங்கள் தான் வந்தன. அடுத்தடுத்து கார்த்தி எப்படிப்பட்ட படத்தில் நடிக்க இருக்கிறார் என்பது தெரியல. இந்த நிலையில பிரபல தொலைக்காட்சியாக கலர்ஸ் புதிய சீரியல் ஒன்று தொடங்க இருக்காங்களாம். அந்த குழுவினருக்கு வாழ்த்து கூறிய ட்வீட் செஞ்சிருக்காரு நம்ம கார்த்தி. தற்போது இந்த தகவல் இணையத்துல வைரல் ஆகிட்டும் வருது. அட்லியுடன் 3வது முறையா விஜய் இணைந்திருக்கும் படம் தான் தளபதி 60. பெயரிடப்படாத இந்த படத்தில் தளபதி 63 என தற்போது பெயர்ச்சி விட்டப்பட்டுள்ளது. இப்படத்தில் தளபதி விஜய்க்கு ஜோடியாக நயன்தாரா நடிக்கிறாங்க. மேலும் இப்படத்துல முக்கிய கதாபாத்திரத்துல பரியரும் பெருமாள் படத்தில் நடித்த கதிர் நடிக்கிறாரு. மேலும் காமெடியர்களாக யோகி பாபு, விவேக் நடிக்கிறாங்க. மேலும் இப்படத்தை வில்லனாக ஆனந்த்ராஜ், டேனியல் பாலாஜி நடிக்க முக்கிய கதாபாத்திரத்துல ஜாக்கி ஷெரோஃப் நடிக்கிறாரு. இவர் பாலிவுட் பிரபலம் என சொல்லப்படுது. படப்பிடிப்பு விறுவிறுப்பாக நடந்து வரும் நிலையில முனைவர் ஞான சம்பந்தம் இந்த படத்துல ஒரு முக்கிய கதாபாத்திரம் நடிக்க இருப்பதா தகவல் தற்போது வெளியாகி இருக்கு. ஏஆர் ரஹ்மான் இசையமைக்கும் இந்த படத்திற்கு ஜி.கே. விஷ்ணு ஒளிப்பதிவு செய்றாரு. ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட் சார்பில் கல்பாத்திய சகோதரம் தயாரிக்கும் இந்த படம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆக இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த படத்திற்கு ரஹ்மான் அவர்கள் இசை முடித்துக் கொண்டு வருகிறார். மேலும் ஆலப்புறான் என்ற பாடலை எழுதிய விவேக் தான் இப்படத்திற்கும் பாடல் வரிகளை எழுதி கொண்டு வருகிறார். இதை பத்தின உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற செய்தியை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.